ரவீந்திர ஜடேஜாவுக்கு வீசிய அந்த 2 பந்தால் எனக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. மோஹித் சர்மா வருத்தம். வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. கடந்த 2022ஆம் ஆண்டு IPL கிரிக்கெட் தொடரில் புதிய அணியாக குஜராத் டைட்டன்ஸ் அணி அறிமுகமாகியது. ஹார்திக் பாண்டியா தலைமையிலான அந்த அணி தாங்கள் விளையாடிய முதல் சீசனிலேயே கோப்பையை வென்றும் அசத்தியிருந்தனர். அதற்கடுத்து 2023ஆம் ஆண்டு மீண்டும் தங்களது சிறப்பான ஆட்டம் காரணமாக இறுதிப் போட்டி வரை அந்த அணி முன்னேறியது. அகமதாபாத் நகரில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் அந்த மாபெரும் இறுதிப் போட்டியானது குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் CSK அணிகளுக்கிடையே நடைபெற்றது. இந்த போட்டியின் போது கடைசி ஓவரில் 13 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய சென்னை அணியானது ரவீந்திர ஜடேஜாவின் அட்டகாசமான 6 மற்றும் பவுண்டரியினால் கடைசி பந்தில் வெற்றி பெற்று 5வது முறையாக கோப்பையை வென்று அசத்தியிருந்தது. இந்த நிலையில் ரவீந்திர ஜடேஜாவுக்கு எதிராக தான் வீசிய அந்த 2 பந்தால் தனக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டதாகவும் தன் மீது கரை விழுந்துள்ளதாகவும் மோஹித் சர்மா சில கருத்துக்களை வருத்தத்துடன் பகிர்ந்துள்ளார். இது குறித்து பேசிய அவர் கூறுகையில், உண்மையிலேயே அந்த போட்டிக்கு பிறகு எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. சாதாரண போட்டியாக இருந்திருந்தால் நான் பெரிய அளவில் கஷ்டத்தையும் அழுத்தத்தையும் சந்தித்திருக்க மாட்டேன். ஆனால் இறுதிப் போட்டியில் இதுபோன்ற தோல்வியை சந்தித்தது மனதளவில் மிகப்பெரிய வருத்தம் ஏற்பட்டது. சில விஷயங்கள் நம்மீது கரையை ஏற்படுத்திவிடும். அந்த வகையில் ரவீந்திர ஜடேஜாவுக்கு எதிராக நான் வீசிய அந்த 2 பந்துகள் என் மீது கரைபடிய வைத்துவிட்டன. அந்த போட்டியில் நான் சிறப்பாக செயல்பட்டிருக்க வேண்டும். முதல் 4 பந்துகள் நான் நினைத்தபடி சரியாக வீச முடிந்தது. ஆனால் கடைசி 2 பந்துகளில் திட்டமிட்டபடி வீச முடியாமல் போனதால் போட்டியும் அவர்கள் வசம் சென்றது. இதுவரை நான் அந்த ஓவரை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நல்ல விஷயம் என்றால் அது விதி என்று நினைத்து கொண்டு போகலாம். அதேபோன்று சற்று மோசமான விஷயம் நடக்கும்போதும் அதை விதி என்று நினைத்து கொண்டு வலை பயிற்சிக்கு செல்ல வேண்டும் என்று ரோஹித் சர்மா கூறினார். மெகா ஏலத்திற்கு முன்னதாக குஜராத் அணியிலிருந்து கழட்டிவிடப்பட்ட அவரை தற்போது டெல்லி அணி வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திடுங்கள்.